கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகரியா 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆம் தேவ பிள்ளைகளே, இதோ இந்த நாட்களிலே பரிசுத்த தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையினாலே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீண்ட நாட்களாக ஒரு ஜெபம் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அநேகர் தண்ணீர் இல்லாத குழியில் போல் நம்முடையவர்களும் நம் குடும்பமும் நமக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் ஒரு தண்ணீர் இல்லாத குழியில் அகப்பட்டு கிடக்கிறது போல, அது விழுந்து கிடக்கிறது போல காணப்படுகிறது அல்லவா? அவைகளுக்காக நாம் பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம். எப்படியாவது இது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் செய்கிற ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய தொழில் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் நீண்ட காலங்களாக ஜெபித்து வருகிறோம். தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கிறவர்கள் போல கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற, மகனே மகளே, நீ ஜெபித்த ஜெபத்தை நான் கேட்டு உன்னுடையவர்களை நான் உன்னோடு கூட செய்த உடன்படிக்கையினாலும் என்னுடைய இரத்தத்தினாலும் அவர்களை விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் சகலவற்றிலும் இருந்து விடுதலையாக்கி நீண்ட காலங்களாக, நாட்களாக, மாதங்களாக ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்முடையவர்களை இன்றைக்கு விடுதலையாக்குவாராக. நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய குடும்ப காரியங்களில, பிள்ளைகள் காரியங்களில, வியாபாரங்களில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஒரு பெரிய விடுதலையும் கொடுத்து நம்மை, உங்களையும் என்னையும் மகிழ பண்ணுவாராக. விசுவாசியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.